மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சரித்து வருகிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும், சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும், கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக நிலை காரணமாக மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குரு பகவானின் பார்வைகள் படுகிறது. எனவே சாதகமான பலன்கள் இந்த மாதத்தில் நிறைய உண்டாகும். சண்டை சச்சரவுகள் தீரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைத்து பொருளாதார நிலை உயரும். இந்த மாதத்தில் புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். சொத்துகளாலும் சொந்தங்களாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மாதமாக அமையப் போகிறது. மார்கழி மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறார். கும்பத்திற்கு சுக்கிர பகவான் சென்ற பிறகும் அவர் மீது தன் பார்வையை செலுத்துகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். அவர் வெற்றி மற்றும் தனஸ்தானாதிபதியாக இருக்கிறார். எனவே அவர் சுக்கிர பகவானை பார்க்கும் பொழுது தன வரவு தாராளமாக உங்களுக்கு வந்து சேரும். பண புழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பம் ஏற்படும். இருந்தாலும் வியாபாரம் மற்றும் தொழிலில் வெற்றி நடை போடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுப காரியங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் இந்த மாதத்தில் நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் வக்கரமடைந்து இருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். அந்த வகையில் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருவதாக இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாட்களாக பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் இருந்திருவது இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அமையும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது வீடு கட்டும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த மாதத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் உங்கள் வாசல் கதவை தட்டும். நம்பிக்கை உரியவர்கள் மூலம் வெளிநாடு செல்லும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இடமாற்றம் இனிமை தருவதாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையப் போகிறது. மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனஸ்தானத்திற்கு வழி பிறக்கும். பொருளாதாரம் திருப்தி தருவதாக அமையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வும் உண்டாகும். குடும்பத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் அதனால் வருமான பெருக்கும் ஏற்படும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரம்தான். தொட்டது துளங்கும். தொழில் வளம் சிறக்கும். ஆரோக்கியம் சீராகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பாக லாபம் அதிகரிக்கும். தொழிலில் உள்ள போட்டியாளர்கள் விலகுவார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. வக்கர செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்று இருப்பதால் கடக ராசியில் உள்ள செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருப்பதோடு இந்த மாதம் முழுவதும் வக்கரமடைந்து இருப்பதால் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி வலிமை இழப்பது யோகம்தான். அதே நேரத்தில் சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் செவ்வாய் பகவான் விளங்குவதால் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பாக பிரிவினைகள் தாமதமாகும். விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் வந்து சேரும்.
வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்ற கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் பிரச்சனைகள் வரலாம். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற கவலை இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலோங்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிர பகவானின் சேர்க்கையால் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உங்கள் எண்ணங்கள் மற்றும் ஆசைகள் எல்லாம் இனிதே பூர்த்தியாகும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது வார்த்தையில் கவனத்தை செலுத்துங்கள். பொருளாதார சிக்கல்கள் வந்தாலும் பெரிதாக உங்களுக்கு பாதிக்காது. வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் செய்தால் சிக்கல்கள் இல்லாமல் இருக்க முடியும். கணவன் மனைவி ஒற்றுமையில் நல்ல பலன் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த மாதத்தில் நல்லது. புதிய வீடு மனை முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்கள். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டாகும். செய்து வரும் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமையப் போகிறது. சூரிய பகவானால் இதுவரை தடைப்பட்டிருந்த வேலைகள் நடக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திட்டமிட்ட வேலைகளை ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீர்கள். அதில் ஆதாயமும் காண்பீர்கள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ராகு பகவானால் புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் தீரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். கேது பகவானின் சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் ஒரு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை எல்லாம் இல்லாமல் செய்வார். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள் நீங்கும். வழக்குகள் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை அடைவீர்கள். சூரிய பகவானால் உங்கள் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்கள் வேலைகள் நடக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பகவான் நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களை எல்லாம் லாபமாக்குவார். முடங்கி இருந்த தொழில்கள் மீண்டும் இயங்க வைப்பார். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்ததை விட வரவுகள் அதிகமாகும். உங்களுடைய வாழ்வில் இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகப் போகிறது. செவ்வாய் பகவான் வக்கரமடைந்து இருப்பதாலும் மாதம் முழுவதும் சூரிய பகவானும் சனி பகவானும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார்கள். உங்களுக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் பணியாளர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்த அளவிற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் ஏற்படும். நன்றி, வணக்கம்.